வணக்கம். இன்றைய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 26 மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 26 இரவு தூத்துக்குடி வந்து அம்மாவட்ட விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். மேலும் நெடுஞ்சாலை, ரயில்வே உட்பட பல்வேறு துறைகளின் திட்டப் பணிகளையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணித்தார். மீண்டும் வரும் 26 பிரதமர் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்று அவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் அடுத்த நாள் திருவண்ணாமலைக்கும் செல்ல உள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், இம்மாதத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக டெல்லி மேலிடம் தெரிவித்துள்ளது. எந்த தேதி என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மோடி வருகை தொடர்பான உறுதியான தகவல் இந்த வார இறுதியில் தெரிய வரும் என்று கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் சென்னை, கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் செயல்படுகின்றன. இவற்றில் கடலூர், புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளில் போதிய பல் மருத்துவர்கள் இல்லை. இதனால் அந்த மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என இந்திய பல் மருத்துவ கவுன்சில் விளக்கம் கேட்டுள்ளது. இந்திய பல் மருத்துவ கவுன்சில் விளக்கம் கேட்டதை தொடர்ந்து அரசு பல் மருத்துவமனைகளில் பணியாற்றி வந்த 27 பல் மருத்துவர்களை கடலூர், புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு திமுக அரசு இடமாற்றம் செய்துள்ளது. திமுக அரசு செய்த தவறுக்கு பல் மருத்துவர்களை தண்டிப்பது நியாயமல்ல. மேலும் இது இந்திய பல் மருத்துவ கவுன்சிலை ஏமாற்றும் செயல் என்று ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர் கொலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதது போன்றவற்றால் மக்கள் கிராமத்தை காலி செய்து வெளியூர்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சியின் கீழ் நாட்டாக்குடி, வேளாங்குளம், இளந்தக்குடி உட்பட 5 கிராமங்கள் உள்ளன. இதில் நாட்டாக்குடி கிராமத்தில் 5 தலைமுறைகளாக 150 குடும்பத்தினர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர். உப்பாற்றில் ஓடும் வெள்ள நீர் நாட்டாக்குடி கண்மாயை நிரப்பிச் செல்வதன் மூலம் 200 ஏக்கரில் விவசாயம் நடைபெற்றது. மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட வறட்சியால் அக்கிராம மக்கள் படிப்படியாக மதுரை, சிவகங்கை போன்ற நகரங்களுக்கு குடியேறினர். எஞ்சிய 50 குடும்பங்கள் தொடர்ந்து வசித்து வந்த நிலையில் குடிநீர், ரோடு, தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராமத்தில் குற்ற சம்பவங்களும் அதிகரிக்க துவங்கியுள்ளன. 1 வயது குழந்தையின் கழுத்தை நெரித்து தந்தையே கொலை செய்து உப்பாற்றில் புதைத்துள்ளார். கிராம முக்கியஸ்தர் கணேசன் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. ஜூலை 20 மதியம் 1 மணிக்கு 2 வீலரில் வந்த 3 பேர் வீட்டிற்கு முன் அமர்ந்திருந்த விவசாய கூலி தொழிலாளி சோனிமுத்து என்பவரை கொலை செய்து தலையை துண்டித்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள கண்மாயில் வீசி சென்றுள்ளனர். ஏற்கனவே பல குடும்பங்கள் வெளியேறிய நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து இருந்த 10 குடும்பமும் கால்நடைகளுடன் பிற நகரங்களுக்கு சென்றுவிட்டனர். அடுத்தடுத்து அரங்கேறிய கொலைகளால் ஒரு கிராமமே காலியானது சிவகங்கை மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் வரவுள்ளதை அடுத்து ஆளும் கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தில் நாட்டாக்குடி கிராம அவலத்தையும் கையில் எடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே தந்தை, மகன் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் தந்தை அரிவாளுடன் மகனை துரத்தி வருவதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இதை விசாரிக்க சென்ற போது மகனை வெட்டியதுடன் போலீஸ் SSI சண்முக சுந்தரம் என்பவர் மற்றும் டிரைவரையும் துரத்தி சென்ற நபர் SSIயை வெட்டி கொலை செய்துள்ளார். டிரைவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். இது குறித்து குடிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெட்டிய நபர் அதிமுக MLA மகேந்திரன் தோட்டத்தில் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஆணவ கொலைகள், கஞ்சா கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறை என சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது. ஆணவ படுகொலைகள், கஞ்சா, குட்கா, மதுபாட்டில் கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த 4 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன என்றும், கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை உள்ளம் தேடி இல்லம் நாடி யாத்திரையை முடித்து வரும் ஜனவரி மாதத்தில் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் தேமுதிகவின் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சென்று வர வசதியாக 500 கோடி ரூபாயில் சாலை வசதிகள் ஏற்படுத்தி தர முதலமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளதாக வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜவுளித்துறையால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தேசிய விருதுக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளர் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய கைத்தறி தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்று நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு வகையான விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட நெசவாளர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர்.
அவ்வாறு காஞ்சிபுரத்திலிருந்து ராஜசேகர் என்ற நெசவாளி மத்திய அரசின் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நாளை நடைபெறும் விழாவில் ஜவுளித்துறை சார்பில் இவருக்கு தேசிய விருது வழங்கப்பட உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 10,30,348 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தூத்துக்குடியில் நடந்த மண்டல முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது சம்மேளன நிர்வாகிகள் கூறும்போது, தமிழக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் 22 ஆண்டுகளாக பணியாளர்கள் தொகுப்பூதியத்தில் பணிபுரிகின்றனர். அனைத்து பணியாளர்களையும் பாகுபாடு இல்லாமல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கேரளாவை போல ஒவ்வொரு கடையிலும் விற்பனை கவுண்டர், பணம் வாங்கும் கவுண்டர் ஏற்படுத்தி விற்பனையை முறைப்படுத்த வேண்டும். 8 மணி நேரத்திற்கு மேலான வேலை நேரத்திற்கு மிகை நேர ஊதியம் வழங்க வேண்டும். சம்பளத்துடன் வார விடுமுறை அளிக்க வேண்டும். மதுக்கடை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய வயதை 60ஆக உயர்த்த வேண்டும். பணியின் போது மரணமடையும் ஊழியர்களின் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறோம் என்று கூறியுள்ளனர். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க அனுமதிக்கும் தமிழக அரசின் சட்ட மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான சட்ட மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார். இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார். தேடுதல் குழு வாயிலாக துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவார். வேந்தரின் அனுமதியின்றி கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது. பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வாயிலாகவும் பல்கலைக்கழக மானியக்குழு வாயிலாகவும் நிதி வழங்கப்படும். கட்டணம், மானியம், நன்கொடை, பரிசுகள் வாயிலாக நிதி ஆதாரங்களை பெறலாம் என சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதா ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநரிடம் 3 மாதங்களாக பரிசீலனையில் இருந்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல்கலைக்கழக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு ஆளுநர் ரவி அனுப்பி வைத்துள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் அரசு திட்டங்கள், கொள்கை முடிவுகள், புதிய சட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படுவது வழக்கம். சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் மாதம் நடக்க உள்ளதால் பல்வேறு புதிய திட்டங்களை துவக்க அரசு ஆயத்தமாகி வருகிறது. இதற்கு ஒப்புதல் பெறும் வகையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 14ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறவுள்ளதாகவும், இதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவில் முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனிலிருந்து பிரான்ஸ் வரை 36 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆங்கில கால்வாயை தேனியைச் சேர்ந்த 18 வயது வாலிபர் 12 மணி நேரம் 10 நிமிடங்களில் நீந்தி சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.